பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கவலையை மேற்கொள்ளுவது எப்படி அப்படின்ற தலைப்புல நாம சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கவலைய எப்படி நாம மேற்கொள்ள முடியும்? கவலையை மேற்கொள்ளுவது எப்படி? இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷனை யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான். எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? கவலை இருக்கிறது. ஒரி கவலை இருக்கிறது. ஆனா ஆண்டவரோ கவலை இல்லாம நம்ம அவரை பற்றி கொள்ள விரும்ப நமக்கு ஆலோசனை சொல்றாரு. கவலை இல்லாம அவருடைய பிள்ளைகள் இருக்கணும்ன்றது அவருடைய திட்டம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன்னா அன்றன்றைக்கு அதின் பாடு போதும். நாளைய தினம் தன்னுடைய தேவைகளுக்காக அது கவலைப்படும். நீ கவலைப்படாதேன்னு சொல்றாரு ஆண்டவர். கவலைப்படுகிறதுனால உன் சரீரத்தோட அளவை நீ கூட்ட முடியாது. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தின் அளவை கூட்டுவான்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நம்முடைய இருதயத்தை நாம கவலை இல்லாம வைத்துக் கொள்ளுகிறது எப்படி? 1 பேதுரு 5:7 பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எப்படிங்க? என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படுவீங்க. ஆனா என்னை விசாரிக்க ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்னை விசாரிக்கிறவர். அவர் என் மேல் கரிசனை உள்ளவர். அவர் என் மேல் அக்கறை உள்ளவர். அவர் எப்போதும் என்ன பற்றிய நினைவாய் இருக்கிறவர். உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் இந்த உலகத்துல ஒரு மனிதனாக உங்களை படைச்சிட்டார். அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து எடுத்துட்டார். அப்ப அவர் உங்களை மறப்பாரா? அவர் உங்களை கைவிடுவாரா? அவர் உங்களை விட்டு விடுவாரா? இல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்க தேவை என்னன்னு ஆண்டவர் விசாரிக்கிறவர். உங்க குடும்பத்தை பற்றிய காரியங்களிலே அவர் அக்கறையாய் இருக்கிறவர். அதனால அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்க கவலைகளை எல்லாம் எடுத்து அவர் மேல வச்சிருங்க. ஏசப்பா, என் கவலைகளை எல்லாம் நான் உங்க மேல வச்சிடறேன்ப்பா. எதிர்காலத்தை பற்றிய கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை, தேவைகளை குறித்த கவலை, பிள்ளைகளின் கல்வியை குறித்த கவலை, திருமணத்தை பற்றிய கவலை, என்ன கவலையா இருந்தாலும் சரி, அந்த கவலைகளை எல்லாம் நீங்கள் ஏசப்பா மேல, அவர் மேல, ஒரு நல்ல தகப்பனவர் அவர் மேல நீங்க வைத்து விடும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அதனாலதான் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரே அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுவார். தாவீது சொன்னாரு, என் காலங்கள் கர்த்தருடைய கையில இருக்கு. அப்பாவோட கையில இருக்கு. சொல்லுங்க, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் இந்த உலகத்துல நீ உயிரோட கூட இருக்கிற காலமெல்லாம் அவர் உன்னை பராமரிப்பார், உன்னை போஷிப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நன்மைகளால் நிரப்புவார். அப்ப நீ கவலைப்பட வேண்டாம். அதான் சங்கீதம் 55 பாக்குறோம் இல்லையா? கர்த்தர் மேல், அப்பா மேல உன் பாரத்தை வைத்து விடு. புதிதா பிறந்திருக்கிற குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வாலிப வயது அடைகிற வரைக்கும் அதுக்கு பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னை பெற்றெடுத்த என் தகப்பனாரும் என் தாயும் என் தேவைகளை பார்த்துக் கொள்வாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக் கொள்வாங்க. பிள்ளைகள் என்னைக்காவது
அப்பா எனக்கு உணவை கொடுங்கன்னு கேட்டது உண்டா? இல்ல. காரணம், அந்த பிள்ளைகள் கவலைப்படாமலேயே கேட்காமலேயே அவர்களுக்கான உணவு அங்கே செல்கிறது. காரணம் என்னன்னா, அப்பா பிள்ளைகளின் தேவையை பார்த்துக் கொள்கிறார், கல்வி தேவைகளை பார்த்துக் கொள்கிறார், பிள்ளைகள் எதை சாப்பிடணுமோ அதை பார்த்துக் கொள்ளுகிறார். அதே மாதிரிதான் பரலோகத்தின் தகப்பன், பரம தகப்பன் உங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாத்தீங்களா? கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு. நீயா சுமந்துகிட்டு இருக்காத. உன் மனசுல கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து நீ என்ன செய்வனா? சோர்ந்து போவ. அதை ஏசப்பாட்ட கொடுத்துரு. அதை நல்ல தகப்பனிடத்துல கொடுத்து விடு. அதை உன்னை விசாரிக்கிற ஆண்டவரிடத்துல கொடுத்து விடு. அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கவலையை மேற்கொள்ளணும்னா முதல்ல உங்க கவலைய கர்த்தர் மேல வச்சிடுறதுக்கு பழகணும். நீங்க வச்சுக்கிற கூடாது. ஏசப்பா என் கவலைகளை அவங்க மேல வச்சுட்டப்பா, இந்த மாசம் தொடங்கி இருக்கு, முடிகிற வரைக்கும் நீங்க தான் நடத்துவீங்க. இந்த வருஷம் ஆரம்பித்திருக்கிறது, ஆண்டவரை வருஷத்தின் முடிவு மட்டும் நீங்க என்னைய பார்த்து கொள்வீங்க. வசனம் சொல்லுது, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கும், அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்மளை பாதுகாக்கிறவருங்க அவரு. இரண்டாவது பார்க்கிறோம், கவலையை மேற்கொள்ளணும்னா கர்த்தரின் வேதத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். என்னங்க? கர்த்தருடைய வேதத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இன்னைக்கு என் மனைவி இந்த வசனத்தை சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல என்ன செய்யணுமா? களங்கமில்லாத ஞான பாலின் மேல, நீங்க திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த ஞான பாலின் மேல வாஞ்சையா இருக்கணுமா? அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை கவலையை மேற்கொள்ளணும்னா ஆண்டவருடைய வசனத்தாலே தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பிக் கொள்ளணும். ஆமென். இருதயத்தை கவலை நிரப்புச்சுன்னா வார்த்தை உள்ள வராது. புரியுதா உங்களுக்கு? நீதிமொழிகள்ல கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை என்ன செய்ய? பாத்தீங்கன்னா எலி இடுக்கி பார்த்திருக்கீங்களா? அதை வச்சிருவீங்க, அதுக்குள்ள ஒரு ஆகாரம் எதையாவது ஒண்ணு வச்சிருவாங்க. அந்த எலி அதோட வாசனையை பிடித்து அதுக்குள்ள நுழையும். நுழைஞ்ச உடனே சந்தோஷமா போய் உள்ள நுழையும். நமக்கான இறை ஆகாரம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கடைசியில அது உள்ள போய் அதை கரெக்டா அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த எலிக்கு வந்து டப்புன்னு என்ன செய்யும்? அதை அப்படியே இறுக்கி பிடிக்கும். இதே மாதிரிதான் உன் இருதயத்துக்குள்ள, உன் மனசுக்குள்ள நீ கவலைய அனுமதித்தா அது என்ன செய்யும்னா உன் இருதயத்தை, கவலை இருதயத்தை அப்படியே ஒடுக்குமா. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை என்ன செய்யுமா? வெரி குட், மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சி உன் இருதயத்துல நிரம்பி இருந்தா கவலை இருக்காது. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தை மனச நிரப்பி இருந்தா அங்க கவலை இருக்காது. அப்ப நீ வசனத்தால உன் மனச நிரப்பிக்க, அதான் ஆண்டவர் சொல்லாரு. பாத்தீங்களா என்ன வசனம்னு பாருங்க. சங்கீதம் 119:92 என்னன்னா, உமது வேதம். பாத்தீங்களா? ஆண்டவரே, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். துக்கம் வருது, என்ன செய்யுங்க தெரியுமா? பாட்டு பாடாதீங்க. துக்கம் வர்றப்பெல்லாம், கவலை வர்றப்பெல்லாம், உங்க மனச பாரங்கள் அழுத்தும் போதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை எடுங்க, அதை நல்லா வாசிங்க. உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் பறந்தோடி போயிடும். ஆமென். குறிப்பா கவலை வர்றப்ப நான் சொல்றேன், சங்கீத புத்தகத்தை படிங்க. படிக்க 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 இது உள்ள போகும் பாருங்க. உள்ள இருக்கிற தேவையில்லாத பாரம், அழுத்தம், கவலை,
கசடு இதெல்லாத்தையும் இது என்ன செய்யும்னா அப்படியே வெளியே தோண்டி எடுத்து வந்துடும். கவலை உன்னுடைய இருதயத்துக்குள்ளே உட்கார அனுமதிக்காத. கவலை மனச அரிச்சு எடுக்கிறதுக்கு அனுமதிக்காத. அதுக்கு பதிலு தேவனுடைய வசனம் என்கிறதான இந்த ஆகாரத்தினால உன் மனச நிரப்பிக்க, உன் இருதயத்தை நிரப்பிக்க. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வேதம் என் உள்ளத்துல துக்கம் நிரம்பி கிடந்தப்பெல்லாம் உங்க வேதம் மட்டும்தான் எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னு என்னன்னா, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அதான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாரு. 1 தெசலோனிக்கேயர்ல கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்க. ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் ஐயா. மன துக்கத்தினால ஆவி என்ன செய்ய, மன துக்கத்துக்கு, கவலைக்கு, பாரத்துக்கு உள்ள இடம் கொடுத்தீங்கன்னா அங்க ஒடுங்கி போன ஆவி உட்கார்ந்து இருக்கும். நீ கர்த்தரை துதிக்க முடியாது, நீ கர்த்தரை ஆராதிக்க முடியாது, நீ கர்த்தரை விடுதலையோடு கூட பாடி மகிமைப்படுத்த முடியாது, நீ கர்த்தருக்காக உற்சாகமா வாழ முடியாது. அதனால ஆண்டவருடைய வேதத்தை உன் மன மகிழ்ச்சியா மாத்திக்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து, ஒவ்வொரு நாளும் இரவுல படுக்கைக்கு போகும் முன்பு கர்த்தருடைய வசனத்தால உன் மனச, உன் சிந்தனைய நிரப்பிக்க. ஆமென். துக்கத்தை வெளியேற்றுறது எதுங்க? கவலையை மேற்கொள்ளணும்னா, துக்கத்தை மேற்கொள்ளணும்னா வேத வசனங்களை நேசித்து அதை வாசித்து தியானம் செய்யுங்கள். வசனம் உள்ள போக போக வாழ்க்கையில இருக்கிற எல்லா விசனங்களும் மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆண்டவரே, நான் இன்று முதல் ஆண்டவரே உடைய வசனங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். உடைய வசனங்களை ஆண்டவரே வாஞ்சையோடு, ஆசையோடு, தாகத்தோடு, பசியோடு அதை நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. தாவீது சொல்றாரு, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டுல உடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. நான் பரதேசியா தங்கி இருந்தேன்ப்பா. என்ன பரதேசியா தனிமையில தங்கி இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? அது வேதனை. ஆனா அவர் சொல்றாரு, வேத வசனங்களை படிக்க படிக்க என் தனிமையெல்லாம் போயிருச்சு, என் கவலையெல்லாம் பறந்துருச்சு, என் பாரமெல்லாம் என்னைய விட்டு மாறிடுச்சு. உடைய வசனங்கள் எனக்கு கீதங்களாய் மாறிவிட்டது. ஆமென். புரிந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக, கவலையை நாம் இப்படி மேற்கொள்ளலாம் என்றால், கவலைய என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தள்ளிவிட வேண்டும். சொல்லுங்க, கவலைய தள்ளிவிட வேண்டும். எப்படி பாச தள்ளுறது? தள்ளிவிட வேண்டும். நமக்குள், எபிரேயர் 12:1, நமக்குள் பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. கவலைய நமக்குள்ள பணம் எவ்வளவு தேவையானாலும் இருக்கலாம், மலை மாறி நிரம்பி கிடக்கலாம். என்ன செய்ய போறேன், எது செய்ய போறேன்னு சொல்லி இரவெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அதையே பற்றி நீ சிந்தித்து யோசிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நோ. அதுக்கு பதிலு அப்பாட்ட கொடுத்துரு. ஏசப்பா, என் தேவைகளை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் நிம்மதியா தூங்க போறேன், ஆண்டவர் நீங்க எல்லாம் பாத்துக்கங்க சொல்றாரு. கவலைய நாம் தள்ளிவிட வேண்டும். நமக்குள்ளே அது பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. எபிரேயர் 12 பார்க்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, சொல்லுங்க, பாரமான யாவற்றையும். பாரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. பாரமான யாவற்றையும் நம்ம சுத்தி. அடுத்து என்ன இருக்கா? நம்மளை சுத்தி என்ன இருக்கா? மனசுல பாரம், சுத்தி பாவம். நம்மை சுத்தி நெருங்கி நிக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு, தள்ளிருங்க. எதை தள்ளுங்க? பாரத்தை தள்ளிருங்க. ஹல்லேலூயா. பாரத்தை தள்ளிருங்க, பாவத்தை தள்ளிருங்க. ஏசப்பா,
நான் பாரத்தையும் என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடுவேன். தள்ளிவிட எனக்கு உதவி செய்யும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு யாரை நோக்கி போகணுமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. நமக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஓட்டம் அரசியல் ஓட்டம் அல்ல. அந்த ஓட்டம் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஓட்டம் அல்ல. அந்த ஓட்டம் எப்படிப்பட்டதுன்னா, பரலோக ராஜ்யத்திலே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்க, நித்திய ஜீவனை நாம எப்படியாயிலும் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே காத்துக்கொண்டு அவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஓட்டம். அப்ப பாருங்க, பாரமான யாவற்றையும் நமக்குள்ள நாம என்ன செய்யக்கூடாதுன்னா பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க இயேசு கிறிஸ்து ஓமையில சொல்லுகிறத பார்க்கிறோம். உலக கவலைகள் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து அதனை பலங்கொடாம போக செஞ்சிச்சான். கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள்னு சொல்லும் போது சொல்றாரு, முள்ளுள்ள நிலத்துல முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் சொல்ற இடத்துல சொல்றாரு. அவன் என்ன செய்யறான்னா, உலகத்தினுடைய உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இருதயத்துல பிரவேசிக்க இடம் கொடுத்தப்ப அது பலனில்லாம போச்சான். அதே மாதிரிதான் நீங்க கவலைய பாரத்தை உங்க மனசுக்குள்ள பிரவேசிக்க இடம் கொடுக்க கூடாது. இப்படி சொல்லுவாங்க, காகங்கள் மேல பறக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நாம அனுமதிக்கலாம். ஆனா அது என்ன செய்யக்கூடாது, நம்ம தலையில வந்து கூடு கட்டுறதுக்கு அனுமதிக்க கூடாது. பாவம் சுத்தித்தான் நிக்க. அது எப்படி எதுக்கு நிக்க தெரியுமா? வா கூப்பிடுது. பாவம் கூப்பிடுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூப்பிடுகிறார். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கூப்பிடுகிறார், பாவம் பாதாளத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க அதிகமா பாரப்பட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். என்னங்க? அதிகமா கவலைப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுநாதரை நம்பலன்னு அர்த்தம். ஆனா நாங்க ஒரு வசனத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். என்ன தெரியுமா? நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நான் எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன தேவையோ அதை நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அதனால நான் கவலைப்பட மாட்டேன். விளங்குதா? கவலைப்படாதீங்க. அப்ப யாரை நோக்கி ஓடணும் சொல்லுங்க? இப்ப கவலையை நோக்கி ஓடு. கவலையை நோக்கி ஓடணும். யாரை நோக்கி? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல விசுவாசத்தை துவக்குகிறவரும், ஆமா, அவர் விசில் அடித்து துவக்கி வைத்திருக்கிறார். கொடி அசைத்து விசில் அடித்து அவர் இந்த ஓட்டத்தை அவர் துவக்கி வைத்திருக்கிறார். யாரை நோக்கி ஓடணும்னா, கல்வாரி சிலுவையில இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு மனிதனுடைய அக்கிரமத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். பாரம் ஒரு பக்கம் வரும், பாவம் ஒரு பக்கம் வரும். எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஓதறி தள்ளிடணும். ஓதறி தள்ளிட்டு இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. ஆமா. நான்காவதாக கவலையை மேற்கொள்ளணும்னா எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னங்க? எப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் 1:21 பாருங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் எதுக்கு நம்மள ஆண்டவர் அழைச்சாருன்னா, எதுக்கு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். ஆகியார் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிய அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
எது தேவ சித்தம் அப்படின்னா கர்த்தரை நாம எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணதுதான் அவருடைய சித்தமா இருக்குங்க. வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. கவனிங்க, ஏன் சிந்தனை? இந்த சிந்தனை என்ன தெரியுமா? நாளைய தினத்தை பற்றிய கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், மனசுக்குள்ள நிரம்பி கிடக்கின்ற பாரத்தை பற்றியதான கவலைகள். ஆனா தாவீது சொல்லாரு, வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்திலே நான் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனை எல்லாம் என்ன செய்ய? மண்டையில வந்து அரிக்கும். அப்படியே மனசுக்குள்ள வரும், வீண் சிந்தனைகள் வரும். எப்படி என் வாழ்க்கையை ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியல. பிசாசு சிந்தனை கொடுப்பான். உன் வயசான காலத்துல நீ எப்படி பிழைக்க போற? இப்பவே நீ செத்து போயிருந்தா புரியுதா? இல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஆமென். என்னைய மட்டுமல்ல, என் பிள்ளைகளை பின்தொடரும், என் சந்ததியை பின்தொடரும், சபையை பின்தொடரும், இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பின்தொடரும். வீண் சிந்தனைகளை விட்டு விடுங்க. எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாய் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கட்டும். உங்க வாய் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தட்டும். எப்பெல்லாம் கவலை வருதோ உடனே பாடல் புத்தகத்தை திறந்து என்ன செய்யுங்க? கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் அப்படி சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம். முறுமுறுத்தா திரும்பி வந்துருவானா பாருங்க. எதை பத்தி முறுமுறுத்தாங்க அன்னைக்கு இஸ்ரவேலர்கள்? எங்களுக்கு வெங்காயம் இல்லையே, எங்களுக்கு தண்ணி இல்லையே, எங்களுக்கு இறைச்சி இல்லையே, எங்களுக்கு இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? நாங்க பேசாம நாங்க எகிப்திலேயே இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்குமே. எங்க ஜாதியை விட்டு, எங்க ஜனத்தை விட்டு, எங்க குலத்தை விட்டு, எங்க கோத்திரத்தை விட்டு நீங்க சொன்னீங்கன்னு நம்பி வந்தோம். ஆனா இப்ப இப்படி இருக்கு. இப்படி முறுமுறுத்தா யாரு வருவா? சாத்தா வந்துருவா. அதுக்கு பதிலு என்னை அழைத்த என் ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்ட என்னுடைய பரலோக தகப்பன் என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை உயர்த்துவார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவரை நான் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். வசனம் சொல்லுது, நீ உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்ட என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சங்கீதம் 50. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்தின நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லாரு. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க வீண் சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வராது? வாயில என்ன வராது? ஸ்தோத்திரம் வராது. அதுக்கு பதில் நிறைய ஆத்திரங்கள் வரும். துதிக்காதவனுடைய வாயில, ஸ்தோத்திரம் பண்ணாதவனுடைய வாயில முறுமுறுப்புகள் வரும், ஆத்திரங்கள் வரும், ஸ்தோத்திரங்கள் வராது. வீணாவே சிந்தித்துக் கொண்டு இருப்பாங்க. ஆனா வீணா நீ சிந்தித்துக் கொண்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில விடுதலை அனுபவிக்க முடியாது. வீணானதை சிந்திக்கிறத விட்டுட்டு கர்த்தரை பாட்டு பாடி மகிமைப்படுத்து. அதுக்கு பதில் வசனத்தை தியானம் பண்ணு. நல்லா ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகும். வீண் சிந்தனையை சிந்திச்சு ஆண்டவரை தேவன் சொல்லி மகிமைப்படுத்தாம இருந்ததுனால இருதயத்துக்குள்ள இருந்த வெளிச்சம் எல்லாம் வெளியே போயிருச்சு. என்ன வந்துருச்சு? உள்ள கவலைன்ற இருள் உள்ள வந்துருச்சு, பாரம் என்கிற இருள் உள்ள வந்துருச்சு. மன அழுத்தம், நிறைய டிப்ரெஷன் அதிகமாயிருச்சு. மன அழுத்தம் அதிகமாகும் போது ஹார்ட் அட்டாக் அப்படியே நின்றுது பாருங்க. காற்று ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன், சுகத்தோடு வாழ்வேன், ஆரோக்கியமாய் வாழ்வேன். வாயில பேசுங்க. அதுக்கு பதில் என்னங்க பிரதர் ஒரே கடன், என்னங்க பிரதர் ஒரே வியாதி, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை போராட்டமா இருக்கு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அது ஒரு நாள் மாறாது. யார பத்தி பேசணும்? கர்த்தரை பற்றி பேசுங்க. அவர் செய்த அதிசயங்களை பற்றி பேசுங்க. அவர் செய்ய போகிற அற்புதங்களை பற்றி பேசுங்க. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை அதிசயமா நடத்த போறத பத்தி பேசுங்க. நீங்க படிச்ச சங்கீதம் 136
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னு உங்க வாய், உங்க உதடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண 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 மனசுல நிரம்பி கிடக்கிற கவலை என்கிற இருள் விலக ஆரம்பிக்கும். தேவனுடைய ஒளி, தேவனுடைய வெளிச்சம் இருதயத்துக்குள்ள வரும்போது நீ கவலையில் இருந்து விடுதலை பெற்று வாழலாம். ஆமென். அதனால நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணாத வாயி பூட்டு போட்டு இருக்கு. யாரால? சாத்தானால. ஸ்தோத்திரம் பண்ணுகிற வாயி திறக்கப்பட்டு இருக்கிறது. யாரால? கர்த்தர் அதை திறந்து வைத்திருக்கிறார். கவனித்துங்க, கவனிச்சு வாழுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, ஐந்தாவதாக கவலையை நாம எப்படி மேற்கொள்றது அப்படின்னா, எல்லாவற்றையும் பிலிப்பியர் 4:6-7 பார்க்கிறோம். எல்லாவற்றையுமே சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். யாருக்கு தெரியப்படுத்தணும்? பக்கத்து வீட்டு பாண்டியம்மாவுக்கா? சொல்லுங்க. எதிர் வீட்டு ஏகாம்பரத்துக்கா? இல்ல இல்ல, யாருக்கு? எல்லாவற்றையும் ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாங்க ஒவ்வொரு மாதம், என் பிள்ளைகள் அறிவார்கள், நாங்களும் தேவ சமூகத்துல போய் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம் தெரியுங்களா? ஆண்டவரை இவ்வளவு வாடகை கொடுக்கணும்பா, கரண்ட் பில் கட்டணும், ஆண்டவரே கரண்ட் பில்லு கட்டணும். அப்புறம் ஒவ்வொன்னையும் சொல்லுவோம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே ஸ்கூல்ல வேன் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும்பா, ஆண்டவரே இந்த ஆடை புதியதாக இந்த ஆடையை நாங்க ட்ரெஸ் எடுக்கணும், ஷூவை வாங்கணும். எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரி சொல்லுவான். என்னங்க? ஆமா ஆண்டவரே கரண்ட் பில்லு இவ்வளவு வந்திருக்குப்பான்னுவோம், வாடகை இவ்வளவு வந்திருக்குப்பான்னு சொல்லுவோம். ஆண்டவரை தெரியப்படுத்துவோம் எல்லாத்தையும். அது எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சு முடிப்பாரு, செய்து முடிப்பாருங்க. நல்ல தேவனுங்க. இங்க பாருங்க, என்னங்க, நீங்கள் ஒன்றுக்கும் முடியலன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பத்தை எப்படி மாத்தணும் சொல்லுங்க? என்னவா மாத்தன? தோசையாவே கொடுக்காதீங்க, அது ஆணியின் ஊத்தப்பமா மாத்துங்க, முட்டை தோசையாய் மாற்றுங்கன்ற மாதிரி விண்ணப்பங்களை என்ன செய்யுங்க? எப்ப பார்த்தாலும் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவர் இது தேவை, அது தேவை, இது தேவை, அது தேவை, கேப்ப மாவு வேணும்பா, கோதுமை மாவு வேணும்பா, அரிசி வேணும்பா, பட்டாணி வேணும்பா, ஆண்டவரை மிளகு வேணும்பா. நாம உங்க விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் அதை ஸ்தோத்திரமாக மாற்றுங்க. இன்னும் தெரியுமா உங்களுக்கு? ஜெபம் உங்களை கேட்டுக்கொண்டு இருக்க வைக்கிறது, ஸ்தோத்திரம் அவரிடத்திலிருந்து உரிமையோடு எடுத்துக்கொள்ள பண்ணுகிறது. ஆமென். ஜெபம் கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கும். ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல வைக்கும். புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பரலோகத்தின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற அந்த சர்வ வல்லவருக்கு உங்கள் ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் மன்றாட்டுகளை நீங்கள் ஸ்தோத்திரங்களாக நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் காதுக்கு போய் சேரட்டும். ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய செவிகளிலே வந்து ஏறிற்று. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லாரு, ஜெயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாரு, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்.
உங்கள் ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களாக மாற்றுங்கள். அப்ப என்ன உங்களுக்கு நடக்கும்னு தெரியுமா? ஒரு மாற்றம் நடக்கும். என்ன மாற்றம்? என்ன மாற்றம் நடக்கும்? எல்லா புத்திக்கு மேலான, ஆமா, எத்தனை மனுஷன் உங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லுவான். அங்க போனா அவ்வளவு கடை வாங்கினா இவ்வளவு வட்டி, இங்க போனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கவே, நீங்க 10,000 ரூபாய் போட்டா உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பேன். இந்த கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா சீக்கிரமே சம்பாதிக்கலாம். இப்படி நிறைய மனிதர்கள் பல விதங்களிலே நம்முடைய கவலையிலிருந்து நாம் மாறுவதற்கு தேவையில்லாத புத்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் மேல நீங்க வச்சிட்டீங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களை, உங்க சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? இப்ப என்ன வேணும்? என்ன வேணும்? தேவ, சிலர் பேர் மட்டும் வச்சிருப்பாங்க, தேவ சமாதானம், வீடெல்லாம் சண்டை. தேவ ஆரோக்கியம்னு வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆரோக்கியம் கெட்டு போன ஆரோக்கிய சாமியாக இருப்பார், பிடிகார சாமி. பாருங்க, ஆயிரங்கன்னு பேர் வச்சிருப்பாங்க, குருட்டு பேளா தெரியும். தர்ம பிரபுன்னு பேர் வச்சிருப்பாங்க, கஞ்ச பேளா இருப்பான். என்னன்னு பாத்தீங்களா? இப்படித்தான் நிறைய பேரு. தங்கம்னு பேர் வச்சிருப்பாங்க, தகரமா வாழுவேன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா தேவ சமாதானம் நமக்கு தேவை. என்ன தேவை? என்னங்க? உங்களை பார்த்து தேவ சமாதானம் உண்டாக கிடவது அப்படின்னு ஆண்டவர் சொல்லார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்து தேவ, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயம் வேதனையாலும் துக்கத்தாலும் நிரம்பி கிடக்கும் போது இயேசு உங்களிடத்துல ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். அது என்ன வார்த்தைனா, உன் தேவைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ கவலைப்படுவதை நிறுத்து, தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆள கடவுள். ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். எப்ப முடிக்கலாம்னு நினைக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆறாவதாக, கர்த்தரிடத்துல நீங்க கவலையை மேற்கொள்ளணும்னா விசுவாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்துல சேருகிறவன் தூக்க மயக்கத்தை முதலாவது விட்டொழிக்க வேண்டும். என்னங்க? அல்லேலூயா. நீ கேட்ட சபையில வந்து தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்கவே, கீழே தீ வச்சு விட்டுன இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய காதுகள் தெளிவா இருக்கணும் கேட்க. பாருங்க என்ன சொல்லாரு? என்ன சொல்லாரு? கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றோ தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. யோவான் 14:1 உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்கிட்ட விசுவாசமா இருங்க. நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு யுக்தியை வச்சிருக்கிறோம். என்ன தெரியுமா யுக்தி? தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் ஏன் யுக்தி என்ன தெரியுமா? நிறைய இடங்கள்ல மீன் பிடிக்கிறதுக்கு எங்க ஊர்ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மதியம் ஒரு 12-1 மணி அந்த டைம்ல நல்ல சூரியன் என்ன செய்யும்னா அதிகமான வெயில் உஷ்ணமா இருக்கும். அந்த டைம்ல குளிக்க போயிட்டு மீனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே எருமை குளத்துல கிடந்து கலக்கும் பாருங்க, அது மாதிரி காலை வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா முண்டி அடிச்சு கலக்கி அந்த கீழே கிடக்கிற சேரெல்லாம் வெளியே கொண்டு வருவோம். சேரு எல்லாம் அப்படியே கலங்கி தண்ணி அப்படியே, ஆனா முதல்ல தெளிவாய் நிற்கும்.
அப்படியே கலக்கி அடிக்கிறப்ப அந்த தண்ணி எல்லாம் வெளியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலங்கி, எப்படி உண்மையாவே ஒரு எருமை உள்ள கிடந்து கலக்குச்சுன்னா இருக்குமோ அதே மாதிரி ஆயிரும். இப்ப இந்த மீனெல்லாம் உள்ள கிடக்கும் பாருங்க, அந்த மீனெல்லாம் அந்த அந்த கலங்குன அந்த சேத்துக்குள்ள கிடக்க முடியாம அது வெளியில வந்து ஆண்டுகிட்டு இருக்கும். அந்த டைம் பார்த்து கரெக்டா என்ன செய்வோம் தெரியுமா? துண்டுகளை விரிச்சு, கையில இருக்கிற துணிகளை விரித்து, இல்லைன்னா வலை கொண்டு போனா வலைய விரிச்சு, இல்லைன்னா கையிலேயே அப்படி சில மீன்களை அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து வெளியில போடுவோம். அதால நீந்தவும் முடியாது. ஏன்னா அது உள்ள கலக்கப்படும் போது அது நீருக்குள்ள சுவாசம், அதோட சுவாசம் இருக்கிறதுனால சுவாசிக்க முடியல. அதனால வெளியில வந்து வாய திறந்துட்டு இருக்கோம். அப்ப ஈஸியா பிடிச்சிடலாம். பிசாசும் அப்படித்தான். உங்க இருதயத்துக்குள்ள கவலையையும் பாரத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டா ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடுறான். தண்ணிய உள்ள இருக்கிற சேத்த கலக்கிற மாதிரி உங்க இருதயத்தை கலக்கிட்டா நீங்க உடனே வாயை பழந்துடுறீங்க. புரியுதா? வாயை பழக்க வச்சிருக்கீங்க. அப்ப ஈஸியா அவங்களை கேட்ச் பண்ணிடுறான். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்குற? நான் உங்க கூட இருக்கேன். ஐ வித் யூ. பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி துணை நிற்கிறாரா? உன் தேவனா இருக்கிற கர்த்தரா இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கலங்குதா? உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன் விசுவாசமா இருக்க சொல்லாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலதான் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தீன்னா மகிமையை பாப்ப. ஹல்லேலூயா. அப்ப உங்க இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? சாத்தான் கலங்கடிக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரிடத்துல விசுவாசமா இருங்க. என் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் என்னைய பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். 7வது சங்கீதம் 112:7 கர்த்தர் மேல முழு நம்பிக்கையை வைக்கணுங்க. என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க? கர்த்தர் மேல கவலையை மேற்கொள்ளணும்னா நான் கர்த்தர் மேல முழு நம்பிக்கையை நான் வைக்கணும். நாசியில சுவாசம் உள்ள மனுஷரை நம்புகிறத விட்டு விடுங்க. எண்ணப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, மனுஷ மேல அல்ல. என்ன வசனம்னா 112:7 துர்ச்செய்தி. பிசாசு என்ன செய்வான்னா துர்ச்செய்திய அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? உரங்கொண்டு இருக்கான். என்னது? உரங்கொண்டு இருக்கும், திடனாயிருக்கும், தைரியமாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீதிமான் பயப்பட மாட்டான். சிஸ்டர் வேணாம் இப்படி சொல்லுவோமே, பிரதர் நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்க அம்மா உங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, செத்துக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு வாங்க உடனே. ஏன் பயம்? அடுத்து என்ன சொல்ல வராங்க கேளுங்க. துர்ச்செய்திய கேட்டாலும் கூட நீதிமான் பயப்பட மாட்டான். ஏன்? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கு. ஆமென், நானும் திடனா இருக்கிறேன். ஆமென். என் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் தேவைகள் ஒன்றிலே குறைவுபட விடமாட்டார். துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீதிமான் பயப்பட மாட்டான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். உங்க மனசு தடனா இருந்தா தான் கவலை உள்ள போகாது. ஆமா, நினைச்சதுக்கெல்லாம் கவலை, மூஞ்சியை தொங்க போட்டுறது. நீங்கெல்லாம் என்ன செடியா இருக்கிறீங்க? நீங்கெல்லாம் என்ன செடியா இருக்கிறீங்க?
சொல்லுங்க. தொட்டா சுருங்கின்றார் ஒருத்தர். தொட்டா அது பார்த்தா அழகா அப்படியே காட்சி அளிச்சுக்கிட்டு பாருங்க. அதுல ஒரு அழகான பூ வந்திருக்கும். அந்த பூவை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். வயலட் கலர்ல சூப்பரா இருக்கும் பார்க்க. அதுகிட்ட போய் அதை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கிறத விட்டுப்புட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன உனக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காலை வச்சு லேசா அப்படி தட்டுவாங்க. தட்டுன உடனே டேங்கன் ஆயிரும். சுருங்கிரும் பாருங்க. நீங்க எல்லாம் தொட்டா செய்யுங்க மாதிரி இருக்க கூடாது. உங்க இருதயம் கர்த்தரை நம்பி திறனா இருக்கணும். அப்பதான் கவலையை மேற்கொள்ள முடியும். ஆமா, என் பிள்ளை பாத்தீங்கன்னா ரெகபோத்து, அவனுக்கு என்ன ஒருவேளை திட்டினாலோ இல்ல மற்ற என்ன காரியத்தை செஞ்சாலும் அடுத்த நிமிஷத்துல காம்ப்ரமைஷன் ஆகி அவன் சந்தோஷமா பேசுவான், சிரிப்பான். அதே என் மகளை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகும், கொஞ்சம் முகமெல்லாம் மாறி போய்விடும் பாருங்க. தொட்டாஜினிங்கி செடியை போல நம்ம இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? சரி, பனைமரத்தை போய் தொட்டு பாருங்க. பனைமரத்தோட ஓலை என்னைக்கா சுருங்கி இருக்கா? கம்பீரமா நிக்குது. அதே மாதிரிதான் அந்த மரத்தோட, நல்ல கவனிங்க, தென்னை மரத்தை உத்தரத்தை நிறைய பயன்படுத்துறதை விட பனைமரத்தோட உத்தரத்தை பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அது உரங்கொண்டு இருக்கும். எந்த காலமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அது உளுத்து போகாது. பனைமரத்தோடது பாத்தீங்களா? அது மாதிரிதான் நீதிமான். ஆமென். அப்ப உங்க இருதயம் துர்ச்செய்தியை கேட்கறதுனால கவலையையும் பாரத்தையும் உலகத்தின் தேவைகளை குறித்து நீங்க சிந்திக்கும் போதெல்லாம் தொட்டாசினிங்கி செடியை போல நீங்க சுருங்கி போகாம கர்த்தரை நம்பி திடனாக இருங்க. அப்பொழுது சகல விதமான கவலைகளையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆமென். இந்த செய்தியை கேட்கிற அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் சகலவிதமான கவலைகளில் இருந்தும் ஆண்டவர் விடுவித்து நம்மை காப்பாற்றி அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.